ஹேச்சிகீஸ் என்கிட்ட இருக்க குட்டி ஹாம்ஸ்டருக்கு கை வீங்கிருச்சு. ஒவ்வொரு ஹாம்ஸ்டரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு கடிச்சு கை வீங்கிருக்குன்னு நினச்சிட்டு 2 நாள் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கை வீங்கினது குறையவே இல்லை, நல்லா புஷ்ஷுன்னு வீங்கிருந்துச்சு. ஒரு 2 நாள் கிட்ட அப்படியே இருந்தோடனே எனக்கு பயமாயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹாம்ஸ்டரை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறோம்னு சொல்லி நம்ம ரெடி பண்ண பாக்ஸில் வச்சு தூக்கிட்டு போயிட்டேன். கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது யோசிச்சிருந்தா நம்ம ஆளை பாருங்க நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவன் ஆக்டிவிட்டீஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் கை மட்டும் வீங்கினது அப்படியே இருக்குது. அதான் பயமாக இருக்குது. ஏன் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், நானும் மொட்டை வெயில்ல நின்று என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, பக்கத்தில் எதுவும் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தேன். அதில் தான் ஹனி பெட் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு பெட் ஷாப் இருந்துச்சு, நல்லா ரிவ்யூ இருந்துச்சு. சரின்னு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன். கால் பண்ணி கேட்டப்போ ஹாம்ஸ்டர்லாம் பார்க்குறது இல்லை அப்படின்னாங்க. நான் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம் தான். இந்த சைடு அவ்வளோவா பெட்டுக்கெலாம் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஆடு மாடு தான் பார்ப்பாங்க. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கால் வீங்கியிருக்கு ஹாம்ஸ்டருக்கு அப்படின்னோடனே அவங்க ஒரு மருந்து சொன்னாங்க. அந்த மருந்து பேரே எனக்கு சரியாக புரியலை. அப்புறம் அவங்களே மெடிக்கல் போய் கால் பண்ணு அப்படின்னாங்க. நானும் மெடிக்கல் போய் கால் பண்ணி கொடுத்தேன். அவங்களும் மருந்து எடுத்துருந்தாங்க. மருந்து பேர் இத்தமல் கிளிசரின். சரி, நான் இந்த மருந்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மருந்தை நம்ம ஹாம்ஸ்டருக்கு கையில் போட்டுட்டேன்னா அதை நக்கிட்டே இருந்தான். இந்த வீடியோ பார்க்குற யாரும் ஹாம்ஸ்டர் இதுக்கு முன்னாடி வளர்த்துருந்தீங்கன்னா அது இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த மருந்து போடலாமா வைக்கலாமான்னு சொல்லுங்கள்.